இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெண்ணை கீழே தள்ளிவிட்டிருக்கிறார்கள் 2 நபர்கள். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? தற்போது அந்த பெண் நிலைமை என்ன? முழு விவரங்கள். அகிலா, ஆந்திரா மாநிலம் சித்தூரை சேர்ந்த இந்த 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் டெய்லராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று தனது சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்கு இந்த கோயம்புத்தூர் டு திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்த போது 2 நபர்கள் கொண்ட கும்பல் அந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த பெண்ணை கழிவறைக்கு செல்லும் போது அங்கேயே தொடர்ந்து அவருக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணு ரயிலில் கூச்சலிட்டதனால் அங்கிருந்து அந்த ரயிலிருந்து அந்த பெண்ணை தள்ளிவிட்டு இருக்கிறார்கள் அந்த 2 பேர் கொண்ட கும்பல். இதனால் அந்த நபர்கள் 4 மாத கர்ப்பிணி பெண்ணை, அதாவது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் கேவிக்குப்பம் பகுதியில் ரயில் கொண்டிருக்கும் போது அந்த ரயிலில் இருந்து அவர்கள் கீழே தள்ளிவிட்டு இருக்கிறார்கள். இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்து அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். ரயிலில் இருந்து கீழே விட்டதில் அந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது. பெண்ணை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட நபர்களை ரயில்வே போலீசார் ரயில் நிலையங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்போது தேடி வருகிறார்கள். அகிலா, விவரங்களுக்கு நன்றி முரளி.